வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடினா என்ன, ஆடி அப்ளை பண்ணுறது எப்படி, ஆடியில் வர பிரச்சனைகள் என்னென்ன, நமக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறப்போ வரும் டவுட்ஸ் வரும், அது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஆடி அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கணுங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இப்போ 2025-2026 அகாடமிக் இயருக்கான ஆடி அப்ளிகேஷன் வந்து கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 3-4 மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட சேனல்ஸில் வந்து ஆடியை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை விட என் வீடியோ பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆடினா என்ன, ரைட்ஸ் டு எஜுகேஷன், குழந்தைகளுக்கு இலவச கல்வி, இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏழை மாணவர்கள், ஏழை குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எப்படி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்க முடியாதில்ல, அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் ரைட்ஸ் டு எஜுகேஷன். அனைவருக்கும் இலவச கல்வி, ஏழை குழந்தைகளுக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஃபீஸுமே வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த பஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, வேறு எந்த சம்திங் புக் ஃபீஸு எல்லாமே வந்து நாம் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவங்க கொடுக்குறது டியூஷன் ஃபீஸ் மட்டும், அவங்க சொல்லித்தரத்துக்கான ஃபீஸ் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. மீதி எல்லா ஃபீஸும் நாம் தான் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இயரில் மொத்தம் 7200 ஆடி ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த 2025-2026 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு மேபி மார்ச், ஏப்ரல், மே, இது 3 மந்தில் வந்து வர மாதிரி இருக்குது. மொத்தமாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், எத்தனை பேர்த்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக ஆடி அப்ளிகேஷன் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு அட்ரஸ்க்கு மினிமம் 5 ஸ்கூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 5 ஸ்கூலும் வித்தின் 1-2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வந்து அது இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேப்பில் நீங்கள் காட்டுறது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து மேப்பில் வந்து உங்கள் லொக்கேஷன் காட்டாது, அந்த ஸ்கூல் நியர்பை ஸ்கூல் காட்டாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, லேண்ட்மார்க்னு அந்த இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த லேண்ட்மார்க்கில் வந்து நியர்பை லேண்ட்மார்க், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை லேண்ட்மார்க்கும் உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை லேண்ட்மார்க்கும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூல் வந்து எல்லாமே ஷோ ஆகும். அந்த டைம் வந்து ஒரு 5 ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து இப்போ நம்ம வந்து ஆடி சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து ஃப்ரீயாகவே படிக்க வச்சுக்கலாம், நீங்கள் எல்கேஜி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா. சரிங்களா? இப்போ அது ஏஜ் லிமிட் எல்கேஜிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 3 to 4 இயர் தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் அப்ளிகேஷன் போடும்போது இல்லை ஸ்கூலில் வந்து ரிஜெக்ட் பண்ணுற ரீசன் ஒன்று 3.6 மந்த் இருக்கணும். உள்ளே ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி 3.6 மந்த் இருக்கணும். 3.6 மந்த் to 4 இயர்ஸ் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கும். இது மெட்ரிகுலேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை சிபிஎஸ்சி நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. சிபிஎஸ்சி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் பல இடத்துல பல டிஸ்ட்ரிக்டில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அவங்க இது வரைக்கும் வந்து ஆடியில் அவங்களுடைய ஸ்கூலில் இணைக்காமல் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் மேபி வரலாம் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுமே வந்து ஆடிக்குள்ளே கொண்டு வரல இது வரைக்கும். ஏதோ 1-2 ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட நியர்பை சிபிஎஸ்சி ஸ்கூல் என்ன இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்கூல் இருக்கான்னு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஸ்கூலில் வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன். என்ன மாதிரி பல பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க. 25% மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 25% மட்டும்தான் ஆடி மூலமாக வந்து குழந்தைகளை சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் போடுறீங்க ஒரு 50%, 100% மேலே இருக்காங்க. அங்கே 25% ஒரு 200 பேர் தான் அலௌடுனா 1000 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 பேர்த்துக்கு எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு வந்து ஏஜில் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட கொஞ்சம் ஹையராக இருந்தாவோ இல்லை ரொம்ப லோவாக இருந்தாலோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் பார்ப்பாங்கல்ல, அதில் ஏதாவது ரிஜெக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து தூவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தூக்கி விடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே வந்து லேக் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி தூக்கி அவங்கெல்லாம் தூக்கிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அப்பயுமே நம்ம தூக்கி எறிஞ்சுமே 25%க்கு வந்து 50% இருக்காங்கன்னா அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் வர சொல்லிவிட்டு ஒரு கவர்மெண்ட் கெஜெட் வருவார். அவர் முன்னாடி வந்து நேம் எழுதி போட்டு குழுக்கள் நடக்கும். அந்த குழுக்களில் யார் 25% எத்தனை பேர் வராங்களோ, சரி இதெல்லாம் எத்தனை நாளாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏப்ரல் மந்த்து வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எண்டு கண்டிப்பாக 1 மந்த்து கேப்பாவது இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏப்ரல்னால் மே
மந்த் வந்து அதோடைய அப்ளிகேஷன் டேட் எண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் டேட்டை எண்ட் ஆன அடுத்த ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாட்ஸ் வந்து பிரிப்பாங்க. அந்த லாட்ஸ் வந்து ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் அதுக்கு பின்னாடி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்குள்ளேயே டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகிரும். அந்த மந்த்லேயே வந்து நோட்டீஸ் போர்டு வந்து யாராவது செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் குறுஞ்செய்தி மூலிமா அவங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி கொடுத்துருப்பீங்களா, அந்த குறுஞ்செய்தி மூலிமா அந்த மொபைல் நம்பருக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணிங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட்டு வெளியே போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அவங்க உங்கள் குழந்தை நேம் இருந்ததுன்னா நீங்களும் ஓகே. சரி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ், உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இருப்பிடச் சான்றிதழ், அது பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட். சில பேர் கேட்குறாங்க இன்கம் சர்டிஃபிகேட் குழந்தை பேரில் எடுக்கணுமா அப்படின்னு. இல்லைங்க, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பேரில் தான் எடுக்கணும். பேரண்ட்ஸ் பேரில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு, அவங்க குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸும் 2 ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை ஸ்கூல் சொல்கிறீங்களா 1 or 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூலில் இருக்கிற அட்ரஸோடய கம்யூனிகேட் ஆகிருக்கணும். அந்த அட்ரஸோடு இருக்கணும். உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட், அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, கம்யூனிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. ரெசிடென்ட், நீங்கள் தங்கியிருக்கிற ரெசிடென்ட் இருப்பிடச் சான்றிதழ் இருக்கு இல்லைங்க, அது வந்து அந்த நியர்பை ஸ்கூலில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுவும் ஆதார் கார்டு அட்ரஸும் சேமாக இருக்கணும். ரேஷன் கார்டு அட்ரஸும் சேமாக இருக்கணும். இது 3ல் ஏதாவது 2வது சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு எது ஆவணங்கள் தேவை, பின்னாடி வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன், பாருங்கள். ஆர்டி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு ஆர்டிஏ டிஎன் ஸ்கூல் கவர்மெண்ட்.in போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். மேலே ஃபஸ்ட்டு கல்வி உரிமை அது இல்லைங்க, கீழே ஆர்டின்னு மென்ஷன் ஆகி தனியாக வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டில் வந்து இப்போ ப்ரீவியஸ் இது போன வருஷோட இது தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இயரில் வந்து ஓப்பன் ஆகிறது கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும், அது உங்களோட ஃபோட்டோ வந்து என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், ஹைட் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பிறப்புச் சான்றிதழ் ஜேபிக்கு எல்லாமே ஜேபிக்கில் இருக்கணும். அப்படி எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும், எத்தனை கேபிபிஎஸ்க்குள்ளே இருக்கணும், அந்த ஃபைலோட சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃபோட டீட்டெயில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், இதெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது, யார்கிட்ட அதெல்லாம் சைன் வாங்கியிருக்கணும், சைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலாம் பார்த்த பின்னாடி மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க யூசர் மெனுவில். அந்த மெனு மூலிமா போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் மெனுவில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டோட தண்ணி பர்சனல் டீட்டெயிலுங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை பேரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். குழந்தைங்க உங்கள் நேம் போட்டுறீங்க, அப்புறம் ஜென்ரல் போட்டுறீங்க, டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிலீஜியன் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, அது சம்திங் என்ன வருமோ அது போடுங்க. இங்கே கம்யூனிட்டியில் எஸ்சி, எஸ்டி ஆர் எம்பிசி ஆர் பிசி இதில் எது வேணாலும் உங்கள் கம்யூனிட்டியை அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. இந்த மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட், மிஸ் ஆகிடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சேவ்டுன்னு சொல்லி வரும். மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் லாகின் பண்ணி போனீங்கன்னா அந்த லாகின் பண்ணுற ஆப்ஷனில் என்னென்ன காட்டுவாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில் குழந்தை டீட்டெயில் கொடுத்துட்டீங்க. 2வது பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் டீட்டெயிலாக அவங்க ஃபாதரோடைய நேம் கொடுத்துடணும். அப்புறமேட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத கொடுக்கணும். மதர் நேமும் கொடுக்கலாம், கார்டியனாக இருந்தாலும் கார்டியன் நம்பரும் கொடுக்கலாம். இல்லை அவங்க ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம் எவ்வளோ இயர்லி அதை மென்ஷன் பண்ணணும். கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிசபிள்டு பர்சனாக என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கீழே உங்கள் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் உங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த அட்ரஸ் பின்கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த பின்கோடு மென்ஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்து சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு லேண்ட்மார்க்னு காட்டுது பாருங்கள். அங்கே நியர்பை ஸ்கூல் ஷோ ஆகலைன்னா அந்த லேண்ட்மார்க்குங்கிற மேலே ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நியர்பை ஸ்கூலில் அப்போ தான் ஷோ ஆக இருக்குன்னு உங்கள் ப்ரீவியஸாக நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதனால் சொல்கிறேன். இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறமேட்டு பேரண்ட்ஸோடைய ஐடி ஏதாவது சம்திங் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது கொடுக்கணும். இதெல்லாமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ண பின்னாடி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஸ்கூல் வந்து என்னென்ன ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் செலெக்ஷன் கொடுக்கும். இந்தாண்ட உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நியர்பை உங்கள் 2-3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். அதை வந்து இந்தாண்ட ரைட் சைடில் நீங்கள் 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனால் சேவ் ஆன முன்னாடி இப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபோட்டோ எல்லாம் டீட்டெயிலோடு வந்துடும். வந்துட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸ் காட்டினோடனே சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணோடனே உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பார்த்துருப்பீங்க. எது இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. இப்போ வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது வர்றது, அதுமாதிரி டவுட்ஸ்லாம் வர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்டி அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க செகண்ட் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அத்தாரிட்டியாக அலவுட் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஆர்டி வந்து நீங்கள் ட்வின்ஸ் குழந்தை பிறந்து ஒரே வருஷத்தில் 2 பேத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அடுத்தடுத்த வருஷம் 2 பேத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 to 4ன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக 3.5 3.6 to 4 இருந்தால் மட்டும்தான், 4 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் எலிஜிபிள் ஆகும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி என்னென்னு பார்த்துக்கோங்க. எத்தனை ஸ்கூலு ஏதாவது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஒருத்தர், நான் எத்தனை ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 5 ஸ்கூலில் நியர்பையாக 1 or 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த 5 ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலாவது உங்களுக்கு வந்து அந்த ஆர்டி மூலிமா வந்து உங்கள் குழந்தைய வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா ஸ்கூலுக்கும் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு இப்போ வந்து எல்கேஜி ஜாயின் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க போயிட்டாங்க. திடீர்னு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்து இல்லை வேறு ஊருக்கு மாறுறாங்க, வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறீங்கன்னா அங்கே ஆர்டிஏ அப்ளிகபிள் ஆகாது. மறுபடியும் வந்து அதே ஸ்கூலில் மறுபடியும் ஜாயின் பண்ணாலும் அந்த ஆர்டிஏ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூலில் நீங்கள் ஆர்டிஏ மூலமாக செலக்ட் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் ஆர்டிஏ வந்து எலிஜிபிள் ஆகாது. மறுபடியும் இல்லை நான் இங்கே வந்து படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், அது இங்கே வந்து படிச்சிங்கனாலும் அந்த ஆர்டிஏ வந்து அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் ஆகுது. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் டிசி வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஆர்டிஏ வந்து அக்செப்ட் ஆகாது. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.